அனைவருக்கும் வணக்கம். செல்வ வளம் பெற மருதாணி மகாலட்சுமி மணிக்கொத்து. முதலில் மருதாணி சில தகவல்கள். மருதாணி மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. மருதாணி பூக்களில் ஸ்ரீதேவியின் சகோதரியும் மருதாணி காய்களில் ஸ்ரீதேவியும் இருப்பதாக ஐதீகம் உள்ளது. மருதாணி இலையை கெட்டியாக அரைத்து அதில் தீபம் போல் செய்து பசுநெய் ஊற்றி 2 மருதாணி இலை தீபங்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்தடையும். மருதாணி இலைசாரை கொண்டு ஸ்வஸ்திக் சின்னம் பூஜை அறையில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வரைந்து வைத்தால் செல்வ வளம் பெருகும். காய்ந்த மருதாணி விதைகளை சாம்பிராணியுடன் கலந்து தூபம் போட்டால் கண்திஷ்டி, பில்லி சூனியம், ஏவல் போன்ற விஷயங்கள் அத்தனை பாதிப்புகளும் நீங்கி புத்துணர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல, காய்ந்த மருதாணி விதை கலந்து போடப்படும் சாம்பிராணி தூபம் மகாலட்சுமி தாயாரை உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கும் வசீகர ஆற்றல் உடையது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை 2 வேளையும் இந்த தூபம் தவறாமல் போட்டு வருவது நல்லது. மகாலட்சுமி மணிக்கொத்து சிறப்பு பூஜை. மருதாணியின் காய்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். பசுமையான மருதாணி காய்கள் நிறைந்த கொத்தை அமாவாசை முடிந்து வருகின்ற முதல் வளர்வரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில், அதாவது காலை 6:15 6:45 மணிக்குள்ளார உங்களோட நகம் சுண்டு விரல் படாமல் பறித்து எடுத்துகிட்டு வந்து பன்னீர் கலந்த மஞ்சள் நீர் தெளித்து பூஜை அறையில் மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு வெள்ளை பேப்பர் மேலே வச்சு 7 நாட்கள் பசு நெய் விளக்கு 2 ஏற்றி வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டி மகாலட்சுமி வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்பதை தினமும் 108 விதம் ஜபித்து பூஜை செய்யவும். 8வது நாள், அதாவது 2வது வளர்வரை வெள்ளிக்கிழமை மருதாணி காய்களுக்கு குங்குமம் பொட்டு வைத்து மஞ்சள் நீர் தெளித்து மருதாணி காய் கொத்தின் காம்பில் மஞ்சள் நூல் கட்டி சாம்பிராணி தூபம் காட்டி வீட்டின் தலைவாசல் முன்பு வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில், அதாவது காலை 6:15 6:45 மணிக்குள் கட்டி தொங்க விடவும். செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் இந்த மகாலட்சுமி மணிக்கொத்துக்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். இப்படி செய்து வர உங்கள் வீட்டில் நிலவும் தரித்திரம் அகலத் தொடங்கும். வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். கண்ணேறு, கண் திஷ்டி அகலும். ஏவல், பில்லி சூனியம், துஷ்டாவைகள் பாதிப்பு ஓடிவிடும். கிரகதோஷம், மனை தோஷம் சரியாகும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியும். கடன்களை விரைவாக திருப்பி செலுத்தும் நிலை உருவாகும். மனத்துயர்கள் மறையும். உங்கள் இல்லம் சகல சௌபாக்கியங்களுடன் உள்ள இல்லமாக மாறத் தொடங்கும். ஏராளமானவர்களுக்கு 100% பலன் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மகாலட்சுமியின் அருள் அதிவிரைவில் உங்களை வந்தடையும். நன்றி.